மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் கேஷ் எலக்ட்ரானிக் கேஷ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ், அதுபோல் எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் இசிஎஸ், இஎஃப்டி, அதாவது என்இஎஃப்டின்னு சொல்லக்கூடிய இஎஃப்டி எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஆர்டிஜிஎஸ், இது போன்ற ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கடந்த காணொலியில் நாம் பார்த்தோம். இந்த காணொலியில் நாம் எலக்ட்ரானிக் கேஷ் பற்றி பார்க்க இருக்கிறோம். எலக்ட்ரானிக் கேஷ் கேஷ் என்பது கரன்சி தட் ஃப்ளோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா. அதாவது நம்ம கரன்சியை டேட்டாவாக எலக்ட்ரானிக்கில் அதை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கரன்சியாகவே அனுப்பலை. மற்ற டிரான்சாக்ஷன் நம்ம கரன்சியாகவே அனுப்புகிறோம். ஆனால் இந்த டிரான்சாக்ஷனில் கரன்சியை நம்ம டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறோம். அதுதான் கேஷ், எலக்ட்ரானிக் கேஷ். இது என்ன பண்ணுது பாருங்கள். இட் கன்வெர்ட்ஸ் த கேஷ் வேல்யூ இன்டு எ சீரீஸ் ஆஃப் encrypted sequence numbers and use these serial numbers to represent the market value of various currencies in reality. ஸோ இந்த டேட்டான்னா என்னென்னா, அதாவது அந்த கேஷ் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கேஷ் வேல்யூவை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா சீரீஸ் ஆஃப் என்கிரிப்டட் சீக்வன்ஸ் நம்பர்ஸ். என்கிரிப்ட் செய்யப்பட்ட, என்கிரிப்ட்னா நம்ம அது ப்ராப்பராக இருக்காது. அந்த டெக்ஸ்ட் அந்த டேட்டாவை நம்ம படிக்க முடியாது. குழப்பமான ஒன்றாக இருக்கும். ஒரு ஜம்பிள்டு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஜம்பிள்டு லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் நம்மளால் படிக்க முடியாது. அந்த சீரீஸ் ஆஃப் என்கிரிப்டட் சீக்வன்ஸ் நம்பர்ஸை நம்ம அந்த எலக்ட்ரானிக் கேஷாக பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி நம்ம அந்த கரன்சிஸ்க்கு நிகரான அந்த மதிப்புகளை மார்க்கெட் வேல்யூ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கரன்சிக்கு என்ன மதிப்போ, இப்போ ஒரு நாட்டில் அந்த ஒரு கரன்சிக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை இதை வைத்து நம்ம ரெப்ரசன்ட் செய்யலாம். இந்த எண்களை வைத்து, இந்த தரவுகளை வைத்து, அதாவது டேட்டா வைத்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அடுத்தது கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படின்போது இட் இஸ் எ யூனிக் வெர்ச்சுவல் அசெட். அதாவது வெர்ச்சுவல்னும் போது நம்ம பார்க்க முடியாது, கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சொத்து. எப்படி அசையும் சொத்து, அசையாத சொத்துன்றாங்களோ அது மாதிரி விர்ச்சுவல் அசெட் என்பது டிஜிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இட் ஒர்க் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யூஸிங் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம். கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பரிவர்த்தனைகள், நம்ம கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பையர் செல்லருக்கு இடையே அந்த பரிவர்த்தனைக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம், கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு சில அல்காரிதம் பயன்படுத்துகிறோம், கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் பயன்படுத்துகிறோம். அதாவது ப்ரோக்ராம்ஸ். இந்த அல்காரிதம் பார்த்திங்கன்னா அந்த பரிவர்த்தனையை பாதுகாக்குது. எப்படிலாம் அப்படின்னா பிளாக் செயினில் ரெக்கார்ட் பண்ணுவதன், பிளாக் செயின்னு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரெக்கார்ட் செய்வதன் மூலமாக பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல்ஸ் த கிரியேஷன் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் த கரன்சி. அடிஷ்னல் யூனிட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனில் அடிஷ்னலாக தேவைப்படுகின்ற அந்த கரன்சிஸை அதாவது அந்த யூனிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. கிரிப்டோ கரன்சி என்பது என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரிப்ட் காயின்ஸ். கிரிப்டோ காயின்ஸ், கேஷ், ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸ் அல்லது விர்ச்சுவல் கரன்சிஸ், இப்படி பல்வேறு வகைகளை நம்ம அழைத்தாலும் கூட இவை எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படின்றதுனுடைய ஒரு சப்செட்டுன்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோ காயின், கேஷ் இதெல்லாம் டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படின்னு ஒரு இதில் சொல்லிடலாம். கிரிப்டோ கரன்சி கேன் பி டிஃபைன்ட் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோ கரன்சி அப்படின்போது அதில் கிரிப்டோ அப்படின்பது கிரிப்டோகிராஃபி என்கிற ஒரு ஒரு பிரிவை அது குறிக்கும். கிரிப்டோகிராஃபி என்பது என்னென்னா, நம்ம நேரடியாக, அதாவது பாதுகாப்பதற்காக, செக்யூரிட்டி காரணத்திற்காக, பாதுகாப்பு காரணத்துக்காக ஒரு தரவினை நேரடியாக வழங்குவதற்கு பதிலாக சங்கேத முறையில், அதாவது பார்த்திங்கன்னா மற்றவங்க புரிஞ்சு கொள்ள முடியாத மொழியில் நம்ம அதை மாற்றி அனுப்புறது. ஒருத்தர் பார்த்திங்கன்னா இப்போது கோடு வேர்டை நேரடியாக அனுப்புகிறோம். ஒருத்தருடைய கோடு வேர்டு பார்த்திங்கன்னா ஃபாதர், அதுதான் அவரோட கோடு வேர்டுன்னு வச்சுக்க, பாஸ்வேர்டுன்னு வச்சுக்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை இன்னொருத்தருக்கு சொல்லணும். அந்த பாஸ்வேர்டை இன்னொருத்தருக்கு சொல்லும்போது ஃபாதர்னு நான் இன்னொருத்தருக்கு சொன்னேன்னா இன்னொருத்தர் மூன்றாவது நபர் கேட்டுருவார். அப்போ அந்த மூன்றாவது நபர் கேட்காமல் இருக்கிறதுக்கு நான் அந்த ஃபாதர் என்பதை கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். அப்படி நான் மாற்றி சொல்லும்போது அவருக்கும் அது புரியணும். இப்போ ஃபாதர்ன்றதுக்கு பதிலாக நான் நேஷ்னல் அல்லது நேஷன் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேஷன்னு நான் அவருக்கு சொன்னேன்னா ஒரு ஃபாதர்னு புரிஞ்சுப்பார். சரிங்களா? அதுதான் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது.
இந்த கிரிப்டோகிராஃபி மூலமாக நாம் வந்து கரன்சியை வந்து டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றி நம்ம வந்து அனுப்புகிறோம். The function of cryptocurrency is based on technologies such as mining, blockchain, directed acyclic graph, distributed register, etc. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங், பிளாக் செயின் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான், டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி இந்த கிரிப்டோ கரன்சியோட ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதனுடைய செயல்பாடு இருக்குது. அதாவது the information about the transaction is usually not encrypted. அதாவது அந்த டிரான்சாக்ஷன் தொடர்பான தகவல்கள் வந்து என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கூடாது. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? இவர் வந்து இந்த முதல்ல அந்த கிரிப்டோ கரன்சி டிஜிகேஷை முதல்ல அறிமுகப்படுத்தினவர் இந்த டேவிட் சாம் அப்படின்றவர். அடுத்தது பிட்காயின். The term cryptocurrency began to used after the appearance of Bitcoin. ஸோ முதல்ல கிரிப்டோ கரன்சி வந்து பிட்காயின்ற வடிவில் தான் பயன்படுத்தப்பட்டது. இது பரவலாக அனைத்து நபர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிட்காயின் பேமெண்ட் சிஸ்டம் வந்து 2009 முகம் தெரியாத, அதாவது பெயர் தெரியாத ஒரு நபர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டோசி நக்கமோட்டா அப்படின்னு ஒரு புனைப்பெயர் மட்டுமே இருக்கும். அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது ஒரு தனி நபராக இருக்கலாம். அவர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிட்காயின் பொறுத்த வரைக்கும் SHA 256 என்கிற ஒரு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன், அந்த அடிப்படையில் அதுதான் வந்து அல்காரிதம், அதன் அடிப்படையில் இயங்குகிறது. இதுக்கப்புறம் வந்த ஃபோக்ஸ், அதாவது சப்காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேம் காயின், லைட் காயின், பிட்காயின் கோல்டு, இதெல்லாமே வந்து பிட்காயினுக்கு அப்புறம் வந்தது. இதில் பிட்காயின்ன்றது ஒரு மோஸ்ட் பாப்புலர், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. பல வகைகள் இருந்தாலும் கூட அதில் பாப்புலரானது பிட்காயின். ஸோ பிட்காயினுக்கு அப்புறம் மற்ற கரன்சிஸ் வந்தது, அதை வந்து ஆல்ட் காயின்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆல்ட் காயின்ஸ்னு சொல்கிறாங்க. அது பிட்காயினுக்கு அப்புறம் வந்த மற்ற காயின்ஸும் ஆல்ட் காயின்ஸ். இப்போது 1300க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஸ்பெஷல் கிரிப்டோ கரன்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துகிறது. பொதுவாக மெனி கிரிப்டோ கரன்சிஸ் ஆப்ரேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சேம் சோர்ஸ் கோட், ஒரே சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி ஆப்ரேட் செய்யப்படுகிறது. ஆனால் அதில் சில சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஃபைனர், அதாவது பார்த்தீங்கன்னா in which the authors make only a few minor changes. சின்ன சேஞ்சஸ் மட்டும் அவங்க பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ்னால் டைமு, டேட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளாக்ஸ், நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ இந்த மைனர் சேஞ்சஸ் மட்டுமே உள்ளடக்கிய அந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஒரே சோர்ஸ் கோடில் இயங்கிச்சுன்னா அதுதான் வந்து ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்க், தீஸ் கரன்சிஸ் ஆர் கால்டு ஃபோர்க். 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்கலாம். ஃபோர்க்கை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சிஸ் கேன் ஷேர் ஏ காமன் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. பொதுவான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணிக்கும், அது பிரிக்கப்படுற வரைக்கும். சரிங்களா? அடுத்தது ஆல்ட் காயின்ஸ். ஆல்ட் காயின்ஸ் என்பது பிட்காயினுக்கு அப்புறம் வந்த மற்ற நாணயங்களை வந்து ஆல்ட் காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2011 வந்தது லைட் காயின் அண்டு நேம் காயின். இது 2011 வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்க்க முற்பட்டாங்க, அந்த மைனர்ஸ். ஸோ அந்த மைனர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் டிரான்சாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுறவங்க அந்த மைனர்ஸ் தான். அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள குறைகளை வந்து தீர்ப்பதற்கு இந்த நேம் காயினும் லைட் காயினும் 2011 பயன்படுத்தப்பட்டது. இதில் நிறைய ஆல்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் போலவே இருக்கும். அதனுடைய குணாதிசயங்களில், அதனுடைய வடிவங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் போலவே இருக்கும். சில கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான சில வேறுபாடுகளை கொண்டு இருக்கும். இதில் சில கிரிப்டோ காயின், கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கிரிப்டோ காயின்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது நடைமுறையில் இல்லை. அதனுடைய மதிப்பானது 0வாக ஆகிவிட்டது. அப்போது அது டெட் ஆகி கன்சிடர் செய்யப்படுகிறது. 2013 வந்து பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ரிப்பிள் தவிர மற்றது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸாக மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 2013 ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்ஸ் பிகன் டு அப்பியர் டு சப்போர்ட் வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டாக் ட்ரேடிங், ஷாப்ஸ், இன்ஸ்டன்ட் மெசஞ்சர்ஸ், இந்த மாதிரி பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட் ஷேர்ஸ், மாஸ்டர் காயின், NXT இதெல்லாம் வந்து இதில் வந்துடும். 2014 செகண்ட் ஜென்ரேஷன் கிரிப்டோ கரன்சி வந்து உருவாக்கப்பட்டது. மோனிரோ, எத்தோரியம், NXT இதெல்லாம் வந்து 2ஆம்
தலைமுறை கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. லைட் காயின், நேம் காயின் இதெல்லாம் 2011 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து 2014 வந்தது மொனிரோ, எதோரியம் அண்ட் என்எக்ஸ்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அடுத்தது மைனிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி யூனிட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை த சொல்யூஷன் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் டாஸ்க் கால்டு மைனிங். இந்த மைனிங் என்பது ஒரு கிரிப்டோகிராஃபிக் டாஸ்க். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து யூனிட்ஸாக உருவாக்கக்கூடிய ஒரு கிரிப்டோகிராஃபிக் டாஸ்க்குன்னு சொல்லலாம். இதை மைனிங்கிற டாஸ்க்கை செய்கிறவங்க மைனர்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா புது புது மானிட்டரி யூனிட்ஸை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் வந்து புதிய டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து இனிஷியேட் பண்ணுறவங்க இந்த மைனர்ஸ் தான். இதுக்கு சில இதுக்கு சில அமௌண்ட் வந்து பிட்காயின்ஸாக கிடைக்கும். இந்த மைனர்ஸ்க்கு வந்து அவங்க செய்கிற வேலைக்கு கூலியாக சம் பிட்காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பிட்காயின் இந்த டிரான்சாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி நடக்குது. In terms of trade, the creation of cryptocurrencies may be related to the ICO, Initial Coin Offerன்ற ப்ரொசீஜர் அடிப்படையில் இது இயங்குது. இந்த ஐசிஓ பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியல் கேபிட்டல், அதாவது அந்த மூலதனத்தை திரட்டுறது இதனோட முக்கியமான நோக்கம். அந்த கிரிப்டோகிராஃபிக் கரன்சியோட இனிஷியல் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் த காஸ்ட் ஆஃப் கன்சியூம்டு எலக்ட்ரிசிட்டி. அது உருவாக்குறதுக்கு அதுக்கு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குதோ அதுதான் அதனுடைய தொடக்க மதிப்பு. அதுக்கப்புறம் செகண்டரி வேல்யூ என்பது பின்னர் வந்து அது டிட்டர்மைன் செய்யப்படுகிறது, கிரிப்டோ கரன்சியின் அடிப்படையில் டிட்டர்மைன் செய்யப்படுகிறது. அடுத்தது பிளாக் செயின் என்பது ஒரு ஓப்பன் டிஸ்ட்ரிபியூட்டட் புக்கு. அது ஒரு புக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் பிட்வீன் எனி டூ பார்ட்டிஸ் இன் அன் எஃபிஷியன்ட் அண்ட் வெரிஃபையபிள் மேனர். ஸோ எஃபிஷியண்ட்டாக அதே நேரத்தில் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்போனாலும் நம்ம வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அது வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். ரெண்டு பார்ட்டிக்கு இடையே ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த புக்கோட வேலை, பிளாக் செயின்ன்ற புக்கோட வேலை. இது வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து டிரான்சாக்ஷன் நடக்க அந்த பிளாக்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்டட், அதை பாதுகாக்கப்பட்டிருக்கும். என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஈச் பிளாக் டிப்பிக்கலி கண்டெய்ன்ஸ் ஹேஷ் பாயிண்டர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹேஷ் பாயிண்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டு எ ப்ரீவியஸ் பிளாக். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக்கினுடைய ஒரு தொடர்பு புள்ளியாக அது இருக்கும் அந்த ஹேஷ் பாயிண்டர் என்பது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து தேதி மற்றும் நேரம் ஆகிய பதிவுகளோடு ரெக்கார்ட் பண்ணோம். ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆல்டர் பண்ண முடியாது. அதனுடைய ஒரு பிளாக்கை மாற்றணும்னா அதனுடைய சப்சீக்வெண்ட், அதனுடைய தொடர்ச்சியான மற்ற பிளாக்குகளை மாற்றினா தான் அதை மாற்ற முடியும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்ஸ் வந்து டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியாது, பிளாக் செயினோட டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இது வந்து பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் வந்து தவறுகள் அது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டிங் சிஸ்டம், டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து அதுக்கு சூட்டபிளாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது எலக்ட்ரானிக் வேலட்ஸ், எலக்ட்ரானிக் வேலட் என்று ஷார்ட்டாக சொல்லுவோம். இது எலக்ட்ரானிக் பர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம பர்ஸில் வந்து கேஷ் வச்சுருக்கோமோ அது போல் எலக்ட்ரானிக்கலாக நம்ம பர்ஸில் கேஷ் இருக்கிறது. அது நம்ம பர்ஸ்லன்னா எலக்ட்ரானிக்கலானா நம்ம பர்ஸில் இருக்காது, அது மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அந்த வேலட்ஸ் நம்ம பயன்படுத்திக்கலாம், எலக்ட்ரானிக் வேலட்ஸை. அதுக்குள்ளே நம்மளோட பணம் இருக்கும், சரிங்களா? அந்த வேலெட்டில், எலக்ட்ரானிக் வேலெட்டில் நம்ம பணம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் வேலெட் ஃபங்க்ஷன்றது ஃபிசிக்கலாக நம்ம எப்படி பர்ஸ் வச்சு அந்த பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து பயன்படுத்தணும் அது போல் பயன்படுத்திக்கலாம். எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலரான எலக்ட்ரானிக் வேலெட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பேபால், எஸ்பிஐ பட்டி, பேபே, ஃபோன்பே, இது மாதிரி நிறைய பாப்புலரான வேலெட்ஸ் வந்து இருக்குது. கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய வேலெட்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் வேலெட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் பற்றி அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.